கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. என்னுடைய பேர் மது மேத்யூ. நான் ஆவடிக்கடுத்த இந்து காலேஜ் பகுதியில் இருக்க என்னுடைய வீட்டோட மேல்தளத்திலிருந்து பேசுறேன். கர்த்தருடைய பெரிதான அன்பனால கடந்த ஆண்டு 10 பேரை கொண்டு மாதாந்திர கொடுகையை எங்க வீட்டோட கீழ்த்தளத்துல ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செஞ்சாரு. கடந்த மாசம் பாத்தீங்கன்னா அந்த கூடுகையில கர்த்தர் கிருபையினால 50 பேர் கலந்து கொண்டாங்க. 50 பேர் கலந்து கொண்டதுனால எங்க கீழ்த்தளத்துல கொஞ்சம் இட நெருக்கடி ஆயிடுச்சு. இது வெயில் காலன்றதுனால நடைமுறையில பல சிக்கல்களும் இருந்துச்சு. இதனால ஒரு தம்பி பார்த்துட்டு இருந்தவர் அவர்கிட்ட இருக்க வெதர் ப்ரூஃப் டைல்ஸை எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. அந்த வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் மேல போடலாம் நாங்க யோசிக்கும் போது இப்ப என் மனைவி காட்டுவாங்க. இங்க சுத்திலும் கைப்படி இல்லை. கைப்படி இல்லாதனால எங்களுக்கு எடுத்த மாத்திரத்துல அந்த வெதர் ப்ரூஃப் டைல்ஸை போட முடியல. முதல்ல இந்த கைப்படி அமைக்கணும். கைப்படி அமைச்சு இந்த சென்டர்ல இருக்க டேங்கை ஒரு மூலையில ஸ்லாப் வச்சு அது மேல ஏத்திட்டு அதுக்கப்புறம் தான் எங்களால வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் போட முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அந்த படிக்கட்டு வேலையும் இன்னும் முழுசா கம்ப்ளீட் ஆகல. அதுக்கு கைப்படி வைக்கணும், பூசு வேலை செய்யணும். இதெல்லாம் பண்ணா எங்களுக்கு ஒரு விஸ்தாரமான இடம் கிடைக்கும். ஆண்டவரை நாங்க வசதியா அதை ஆராய்ச்சி அது எங்களுக்கு ஏதுவா இருக்கும். இந்த வேலைகள்லாம் எனக்கு சீக்கிரம் முடியும்னு நான் கத்தருக்குள்ள வாஞ்சிக்கிறேன். பார்த்து கொண்டே இருக்கிற நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் மறக்காம இந்த வேலைக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இரண்டாவதாக இந்த ஊழியத்துக்கு கொடுக்கும்போது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்றதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஆசீர்வதிக்க போடும்போது மறக்காம இந்த ஊழியத்துக்கு நீங்க கொடுத்து உதவுங்க. கத்தர் மேலான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளிடுவார்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.